ஆவியின் திருப்பெயராலே ஆமேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஓய்வு நாளை உண்டாக்கியவரும் ஓய்வு நாளுக்கு ஆண்டவருமாயிருக்கின்றவரே, இன்று பரிசுத்தமான ஓய்வு நாள் கால வேளையிலே நாங்களுமை பார்க்கும்படியாய் வந்திருக்கிறோம். யார் இவர் என்று கேட்ட பொழுது, இவர் யார் என்பதை உலகத்திற்கு காண்பிக்க நீர் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்துவீராக. இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக. ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் அபிஷேகப்படுத்துவீராக. ஒரு தேவ வல்லமை எங்கள் ஆராதனை முழுவதும் நிரப்பட்டும் ஆண்டவரே. உம்மை பார்க்க வந்த ஒவ்வொருவரும் நாங்கள் பார்த்தோம் என்ற மனநிறைவோடு கூட செல்ல உம்முடைய அருளை எங்களுக்கு தாரும், எங்களுடைய ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய வழிபாட்டிற்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படும்படியாகவும் நம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலையிலே 92வது பாடல், ஓசன்னா பாலர் பாடும் ராஜாவாம் மீட்பர்க்கே என்ற பாடலை நம் அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம்.
ஓசன்னா பாலர் பாடும் ராஜாவாம் மீட்பர்க்கே மகிமை புகழ் கீர்த்தி எல்லாம் உண்டாகவே. அப்பாட்டை கேட்ட வண்ணம் எம் வேண்டல் கேளுமே. நீர் நன்மையால் நிறைந்த காருண்ய வேந்தரே. ஓசன்னா பாலர் பாடும் ராஜாவாம் மீட்பர்க்கே மகிமை புகழ் கீர்த்தி எல்லாம் உண்டாகவே. அன்புக்குரியவர்களே, இந்த பரிசுத்த தெய்வீக நற்கரை ஆராதனைக்கு வந்திருக்கிறதான உங்கள் அனைவரையும் இறைமைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களோடு கூட இருந்து சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த கடவுள் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்கள் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் கடவுள் நிறைவான ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கடவுள் உங்களுக்கு தந்தருள்வாராக. தயவுசெய்து இடங்கள் காலியாக இருந்தால் சேர் என்னுடைய வலது பக்கத்தில் மை ரைட் சைட் இடங்கள் காலியாக இருக்கிறது. தயவுசெய்து வெளியே நிற்கிறவர்கள் வந்து உட்காரும்படி உங்களை மிகவும் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். எங்காகிலும் இடங்கள் காலி இருந்தால் நீங்கள் வந்து அமரவும். அப்படி இல்லை என்று சொன்னால் சேர் இருக்குது, அந்த சேரை நீங்கள் போட்டுக்கொண்டு அமரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வாலண்டியர்ஸ் தயவு செய்து உங்களுடைய பக்கத்தில் சேர் இருக்குது, வாலிப பிள்ளைகள் வருகிறவர்களுக்கு அந்த சேரை போட்டு நீங்கள் அமர்த்தும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். நின்ற வண்ணமாகவே இருந்து நாம் கடவுளை தொழுவோம். தென்னிந்திய திருச்சபை இருபடிப்பட்டு நூல் பக்கம் 19 திருவிருந்து ஆராதனைக்குரிய ஆயத்த முறை. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியுள்ள எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியம் உண்டாவதாக. பக்கம் 17 நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனம் நமது ஆண்டவர் தொகுத்தருளியது. நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனம் ஆண்டவர் தொகுத்தருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே.
பக்கம் 20. சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடு விசுவாசத்தோடு கிட்டி செல்வதற்காக கடவுளுடைய கிருபை தேடும் இடங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழு இறுதியத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனிய கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுள் ஒப்புருவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு கூட நாம் அறிக்கை செய்வோம். நம் அனைவரும் ஜெப சிந்தையோடு இருந்து கீர்த்தனையில 419வது பாடலை நாம் பாபரிக்கு துணையாக நாம் பாடுவோம். உபவாசம் எது? உண்ணாமல் இருப்பதா அது? உண்மையாம் உபவாசம் எது? எது எது? உள்ளத்தில் அன்பினையே பேணாமல் உடல் தன்னை ஒடுக்கினால் போதுமா? உள்ளத்தில் அன்பினையே பேணாமல் உடல் தன்னை ஒடுக்கினால் போதுமா? சடங்காக நோம்பினை மேற்கொண்டா, சடங்காக நோம்பினை மேற்கொண்டா, சிந்தையில் மாற்றமே ஆகுமா? சிந்தையில் மாற்றமே ஆகுமா? உண்மையாம் உபவாசம் எது? உண்ணாமல் இருப்பதா அது? உண்மையாம் உபவாசம் எது? எது எது? உடையின்றி தவித்திடும் ஒருவனுக்கு உடையின்றால் அது ஒன்றோ உபவாசம்? உடையின்றி தவித்திடும் ஒருவனுக்கு உடையின்றால் அது ஒன்றோ உபவாசம்? தடையின்றி பிறருக்கு தயை காட்டி, தடையின்றி பிறருக்கு தயை காட்டி, சடைப்பின்றி உழைப்பதே உபவாசம். சடைப்பின்றி உழைப்பதே உபவாசம். உண்மையாம் உபவாசம் எது? உண்ணாமல் இருப்பதா அது? உண்மையாம் உபவாசம் எது? எது எது? துன்பத்தில் இருப்போரின் துயர் நீக்கி, தனிமையில் வாடினார் துணையாகி. துன்பத்தில் இருப்போரின் துயர் நீக்கி, தனிமையில் வாடினார் துணையாகி. எளியோரின் தோழனாய் இணைந்து நின்றோம், எளியோரின் தோழனாய் இணைந்து நின்றோம். இருப்பதே உள்ளத்தில் உபவாசம், இருப்பதே உள்ளத்தில் உபவாசம். உண்மையாம் உபவாசம் எது? உண்ணாமல் இருப்பதா அது? உண்மையாம் உபவாசம் எது? பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் எல்லாருக்கும் விரோதமாகவும் பாவம் செய்தும் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்து நாமத்தை சொல்லியும் தீமையிட்டு விலகவில்லை.
எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்தாவினாலே எங்களை சுத்திகரித்து என் மனசாட்சியை ஊப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றொரு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வார்த்தை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தான் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் புத்தம மனசாபத்தோடும் ஞான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாப மன்னிப்பை அருள் செய்வோம் என்று மிகுந்த இறுக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்து நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நம்மை நிலைநிறுத்தி நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நம் அனைவரும் எழுந்து நிற்போம். அப்பொழுது முறைமுறையே வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். மாறி மாறி வாசிக்க வேண்டி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பாடம் 118 வசனங்கள் 19 முதல் கடைசி வரை மாறி மாறி வாசிக்க கேட்போம். நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுகிறவள் ஆகாது என்று தள்ளின கல்லே தலைக்கு முளைக்கலாய், அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழக்கடுவோம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிப்பிடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாசிக்க வேண்டி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பதம் வாசித்தார். சபையார் உட்காருவோம். அப்பொழுது முதலாம் இரண்டாம் திருமறை பாடம் வாசிக்கப்படும். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் சகரியா 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 12 முடிய. ஆதிராக் தேசத்துக்கு விரோதமானதும் தமஸ்குவின் மேல் வந்து தங்குவதுமான கர்த்தருடைய வார்த்தையாகிய பாரம். மனுஷரின் கண்களும் இஸ்ரவேலருடைய சகல கோத்திரங்களின் கண்களும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கும். ஆமாத்தும் மிகவும் ஞானமுள்ள திருவும் சீதோனும் அதன் எல்லைகளுக்குள்ளாய் இருக்கும். தீரு தனக்கு அரணை கட்டி தூளை போல் வெள்ளியையும் வீதிகளில் சேற்றை போல் பசும் பொன்னையும் சேர்த்து வைத்தது. இதோ ஆண்டவர் அதை தள்ளிவிட்டு சமுத்திரத்தில் அதன் பலத்தை முறித்து போடுவார், அது அக்கினிக்கு இரையாகும். அஸ்கலோன் அதை கண்டு பயப்படும், காட்சாவும் அதை கண்டு மிகவும் துக்கிக்கும். எக்ரோனும் தன் நம்பிக்கை அற்றுப்போனபடியால் மிகவும் பிரலாபிக்கும்.
காத்சாவில் ராஜா அழிந்து போவான், அஸ்கலோன் குடியேற்றி இருக்கும். அஸ்தோத்தில் வேசி பிள்ளைகள் வாசம் பண்ணுவார்கள். நான் பெலிஸ்தரின் கர்வத்தை அழிப்பேன். அவனுடைய இரத்தத்தை அவன் வாயிலிருந்தும் அவனுடைய அருவருப்புகளை அவன் பல்லுகளில் நடுவிலிருந்தும் நீக்கி போடுவேன். அவனோ நம்முடைய தேவனுக்கென்று மீதியாக வைக்கப்பட்டு யூதாவிலே பிரபுவை போல் இருப்பான், எக்ரோன் எபூசியனைப் போல் இருப்பான். சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் வேலியம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். சியோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறோமாய் இருக்கிறார். எபிராமீனின்று ரதங்களையும் எருசலேமினின்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். யுத்தம் வில்லும் இல்லாமற் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். உனக்கு நான் செய்வதென்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையகளை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்றார் என்பதே வாசிக்க கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 துவங்கி கடைசி முடிய. இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தெரிந்தவனாகி இயேசு கிறிஸ்துக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். சீர்கேடும் கிழவையில் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவபக்தி ஆனது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குதத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமாய் இருக்கிறது. இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசைத்தை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இரு. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாய் இரு. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாய் இராதே. நீ தீருகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டு இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய் என்பதே வாசிக்க வேண்டி தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பாடம் வாசித்தாயிற்று. அது 29 முதல் 40 முடிய வாசிக்க கேட்போம். அவர் ஒலிவமலை எனப்பட்ட மலையின் அருகே பெத்பகா பெத்தனே என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசிக்கும் போது மனுஷல் ஒருவனும் ஒரு காலம் ஏறிராத கழுத குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுத குட்டியை அவர்கள் அவிழ்க்கும்போது அதற்கு உடையவர்கள்
கழுதைக்குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்திற்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லோரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களின் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்தில் சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பெருதித்திரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகள் கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பது வாசிக்க வேண்டிய வேதபாடம் வாசித்து முடிந்தது. இன்றைக்கு நம்மோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை சொல்லும்படியாக வந்திருக்கின்றவர்கள் அக்கா சாந்தி சாலமோன் அவர்களை நம்முடைய ஈட்டின் மெமோரியல் குடும்பத்தின் சார்பிலே உங்கள் அனைவரின் சார்பிலும் அன்போடு கூட வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். அற்புத ஊழியம் என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அண்ணன் ஜான் சாலமோன் அவர்கள் இந்த ஊழியத்தை துவங்கி உலக நாடுகள் முழுவதும் சென்று ஆண்டுடைய ஊழியத்தை சிறப்பாக செய்தவர்கள். கடந்த நாட்களிலே அவர்கள் நம்மை விட்டு கடந்து சென்றார்கள். இருப்பினும் அந்த ஊழியம் தடைப்படாமல் இன்று வரை சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த பொறுப்பை ஏற்று இன்றும் தமிழகத்தில் மாத்திரமல்ல, இன்னும் உலகத்தில் பல நாடுகளுக்கு சென்று ஆண்டுடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகின்றார்கள். நான் ஏற்கனவே சொன்ன முறைப்படி இசை படித்து கர்நாடக இசையிலே அழகாக பாடக்கூடிய வரம் பெற்றவர்கள். ஒருவேளை வயது அதிகமாக இருந்தாலும் பாட வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை பார்க்கின்ற பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த நாளிலே அவரும் அவரோடு கூட அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளும் வந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு அவர்கள் நம்மோடு கூட அவனுடைய வார்த்தையை சொல்ல இருக்கின்றார்கள். இவர்கள் ஒருவேளை இந்த நிகழ்வு அக்கா இங்கு வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்த என் அன்பு சகோதரன், நான் அதிகமாய் நேசிக்கக்கூடிய அன்பு சகோதரன் ஆரோன் அவர்கள்தான் உடனடியே நான் சொன்ன உடனே அக்காவிடத்தில் பேசி இந்த நாளை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். இந்த நாளில் அவரும் அவருடைய மனைவியுடைய பிள்ளைகள் குடும்பத்தின் மக்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் கூட நான் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது நமக்கு அக்கா அவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை சொல்லும்படி உங்கள் அனைவரின் சார்பிலும் அன்போடு கூட அழைக்கின்றேன். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஓய்வு நாள் காலை வேளைக்காய் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று ஆண்டவரே குருத்தோலை பிடித்து ஓசன்னா ஓசன்னா ராஜாவுக்கு ஓசன்னா என்று சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதித்து ஆராதித்து தொழுது கொண்டு ஆலயத்துக்குள் கடந்து வந்து உம்மை தரிசிக்கும்படியாய் அமர்ந்து கொண்டிருக்கிற
கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்க்கபடியாய் செபிக்கிறேன். இந்த நாளிலே உம்முடைய பாடுகளின் இந்த பரிசுத்த வாரத்திலே இன்றைக்கு முதலாவது இந்த நாளிலே ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்த ஆவியானவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பொற்பாத தண்டலே சமர்ப்பணம் செய்து எங்களை நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு உண்மையாக ஆசீர்வதித்து கொடுத்து இந்த வாரம் முழுவதுமாய் உமக்குள்ளாய் நாங்கள் இன்னும் அதிகம் நெருங்கி ஜீவிக்கிற கிருபையை எங்களுக்கு தாரும். வந்திருக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்தும். உம்முடைய நாமம் மட்டும் எங்கள் ஆலயத்திலே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே உங்கள் மத்தியிலே கடந்து வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பேசும்படியாய் இந்த 3வது நாளிலே, ஓய்வு நாளிலே ஆண்டவர் கொடுத்ததான மாபெரும் சாக்கியத்துக்காக என்னுடைய முதற்கண் நன்றியை என் தேவனுக்கே நான் செலுத்திக் கொள்கிறேன். 2வதாக என்னை இந்த இடத்திலே அன்போடு கூட அழைத்த என்னுடைய கணவருடைய நீண்ட கால நெருங்கின நண்பராகிய அருமை போதகர் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் செலுத்திக் கொள்கிறேன். அவருடைய குடும்பத்தாருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமன்றி சபையின் செயலர், பொருளர் மற்றும் உள்ள கமிட்டி அங்கத்தினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிக்கிறேன். விசேஷமாய் இங்கு வந்து அமர்ந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நான் அப்படி சொன்ன உடனே பிள்ளைங்கள்லாம் சிரிக்கிறாங்க. நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. ஆமாம், அதனால்தான் முக்கியம் நீங்கள் தான். ஆகையினால உங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே ஆலயம் அழகாய் இருப்பதை குறித்து, ரொம்ப அருமையாக இருக்கிறதை குறித்து நான் ஆண்டவருக்கு நன்றி பாராட்டுகிறேன். இந்த நாட்களிலே இந்த இடத்திலே வந்து ஊழியம் செய்வதற்கு எனக்கு பெரும் துணையாயிருந்த என் அன்பு மகன், அதாவது என்னுடைய கணவருடைய ஆவிக்குரிய மகன் ஆரோன், கலாவதி, ஜட்சன், ஏஞ்சல், அந்த குடும்பத்தினருக்கு நான் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த குடும்பம் ஒவ்வொரு முறையும் என்னை அழைத்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே கர்த்தர் தாமே அந்த குடும்பத்தை பெருமளவிற்கு ஆசீர்வதித்து, அது என்னுடைய குடும்பம், எங்கே எப்போ வந்தாலும் அங்கே தான் நான் தங்குவேன், எவ்வளோ தூரம் இருந்தாலும் அங்கே தான் என்னை தங்க வைப்பார். ஆகையினாலே அங்கே தங்கி நான் நெடுந்தூரமாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் வரும்படியான ஒரு கிருபையை, பலத்தை கர்த்தர் கொடுத்தமைக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு பாடல் பாடிவிட்டு செய்திக்குள்ளாய் கடந்து போகிறேன். ஓசன்னா தாவீதின் புதல்வா, ஓசன்னா ஓசன்னா இஸ்ரவேல் இறைவா, ஓசன்னா ஓசன்னா தாவீதின் புதல்வா, ஓசன்னா இஸ்ரவேல் இறைவா, ஓசன்னா மகிமையின் அரசே, ஓசன்னா மாமரி புதல்வா, ஓசன்னா காலங்கள் முடிவில் தோன்றினீரே, கர்த்தரே உமக்கு ஓசன்னா
இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் பேசும்படியாய் எடுத்துக்கொண்ட வேத பாகம் மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1 9 வசனங்களுக்குட்பட்டது. மத்தேயு 21 1 9. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். 21:3 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் அவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இன்றைக்கு பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு. இந்த குருத்தோலை ஞாயிறு என்று சொன்னாலே அது நமக்கு மிக முக்கியமாய் நமது கண்களுக்கு முன்பதாய் வருவது கழுதை. வேத புத்தகத்திலே எதெல்லாம் ஜனங்கள் அருவருக்கிறார்களோ, எதெல்லாம் வேண்டாம் என்று தள்ளி விடுகிறார்களோ, அவை எல்லாமே கர்த்தருக்கு தேவை. அதாவது காகத்தை பார்க்கும் பொழுது காகம் எல்லோருக்கும் அருவருப்பானது. ஆனால் அந்த காகம்தான் எலியாவிற்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தது. அந்த மாதிரி வேத புத்தகத்திலே நிறைய பார்க்கலாம். சர்பத்தை குறிப்பிட்டிருப்பார், புறாவை குறிப்பிட்டிருப்பார். நிறைய வசனத்தை பார்க்கும் பொழுது வேத புத்தகத்திலே அது பிடிக்காத சிலது. அது கழுதைன்னு சொன்னாலே யாருக்குன்னா அந்த கழுதையை பார்த்தா விருப்பம் இருக்குங்களா? அதுக்கு இன்னைக்கு ஒரு சான்ஸ். இன்னைக்கு தான் அந்த கழுதைக்கு ரொம்ப மேலாக வச்சுருப்பாங்க. அதாவது இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு இந்த மாடுகளுக்கெல்லாம் மாடு கட்டி அன்னைக்கு தான் அந்த மாட்டை கழுவி அன்னைக்கு தான் அந்த மாட்டுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்வாங்க. அதுபோல் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நமக்கு இந்த கழுதை எங்கே இருக்குதோ, வண்ணா வீட்டில் எங்கே இருக்குதோ, எந்த இடத்துல இருக்குதோ தேடி போய் பிடிச்சி அந்த கழுதையை கொண்டு வந்து அதை இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன பெரிய ராஜ உபசரிப்பு. அந்த கழுதைக்கு அலங்காரம் பண்ணி அந்த கழுதை மேலே அழகாக இயேசுவை உட்கார வச்சு அதை ஊர்வலம் வரும்பொழுது அதுதான் முன்னால் வருது, மற்றவங்கெல்லாம் பின்னால் வருகிறோம். அத்தனை கழுவாய் அந்த கழுதை. ஆனால் கிறிஸ்துவுக்கு இப்படிப்பட்டது தான் பிடிக்கும். எது அடிமட்டமோ, எது ஒன்றும் இல்லையோ, எது கேவலமானதோ, மனுஷங்க நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, இது யூஸ்லெஸ், இது ஒன்றும் இல்லாதது, இது கேவலமானது, இது குட் ஃபார் நத்திங் அப்படின்னு சொல்லப்பட்டது தான் ஆண்டவருடைய பார்வைக்கு மேலானது. யாருமே நினைக்காதீங்க, ஒருத்தரும் ஒன்றுமே நினைக்காதீங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு அது இல்லை, இது இல்லை, எனக்கு பெரிய படிப்பு கிடையாது, எனக்கு பெரிய அந்தஸ்து கிடையாது, நான் பெரிய பணக்காரன் கிடையாது, நான் அப்படிப்பட்டவல்ல இப்படிப்பட்டவல்ல, இல்லவே இல்லை. கர்த்தருடைய பார்வையில் எல்லோரும் சரிக்கு சமானம். அவர் கீழ்த்தரமாய் இருப்பதைத்தான் மேலாய் கொண்டு வந்து உயர்த்துகிறவர், உன்னதமான அடைக்கலத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறவர். என்னை எடுத்துக்கங்களா ஒரு உதாரணம். நான்லாம் ஒன்றுமே கிடையாது. எந்த ஒரு பைபிள் காலேஜ் ஐயாலாம், போதகர் ஐயா இங்கே மேலே உட்காந்துருக்க போதகர்கள் இவங்கெல்லாம் நல்ல பைபிள் காலேஜில் படிச்சுட்டு தியாலஜி வந்து உட்காந்துருக்காங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க. நான் எந்த தியாலஜிக்கும் போகல, ஒன்றுமே தெரியாது. நான்லாம் சிஎஸ்ஐ சபையிலே அமைந்தக்கரை சிஎஸ்ஐ ஆலயத்திலே சென்னையிலே அங்கு தான் எங்கள் அம்மா கமிட்டி மெம்பர். அங்கே போயிட்டு சண்டே கிளாஸ் படித்து ஆலயத்துக்குள்ளே இருந்து அங்கே இன்டர்மீடியட் கிளாஸ் படித்து சீனியர் கிளாஸ் படித்து டெஸ்டெல்லாம் போய் சண்டே கிளாஸ் எழுதி, இதுதான் எனக்கு ஃபவுண்டேஷனேங்க. ஆமேன். இதுவே போதும், எல்லாமே பைபிள் ஒன்று போதும், வேற எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. எல்லா பாடமும் இதில் இருக்குது. ஒன்றுமே வேண்டாம். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்தாலே போதும். ஒரே வசனத்தை எடுத்து அழகாய் பிரசங்கம் முழுசையும் முடிச்சிடலாம். அத்தனை களவான கிருபையை கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுத்து வைத்திருக்கிறார். ஆகையினாலே இன்றைக்கு யாரும் தரக்குறைவாய் நினைக்கவே கூடாது. அதில் சொல்கிறார் பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக. அந்த கிராமத்துக்கு போங்க, போன உடனே கழுதை இருக்கும், கழுதை கூட குட்டி இருக்கும். எனக்கு இதனுடைய அர்த்தம் ரொம்ப நாளாக தெரியாது. ஆனால் நம்ம போதகர் ஐயா எங்களுக்கு முந்தா நேற்று தான் சொன்னார். அது ஏன் தெரியுமா, அந்த கழுதை கூட அந்த கழுதை குட்டியும் கூட்டிகிட்டு வர்றோம்.
அந்த கழுத குட்டி இல்லைன்னா கழுத வராது. எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணிடுச்சான், கழுத குட்டி இல்லை, கழுத மட்டும் வரமாட்டேன்னுடுச்சான். அதனால் அந்த குட்டி இருந்தால் தான் கழுத வரும். நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவருக்கு பெருசும் தேவை, சிறுசும் தேவை. ஆமென். ஆண்டவருடைய பார்வையிலே பெரியவர்களும் தேவை, நடுத்தர வயது உள்ளவர்களும் தேவை, வாலிபர்களும் தேவை, சின்ன பிள்ளைகளும் தேவை, கழுதை குட்டிகளும் தேவை. ஆண்டவருக்கு எல்லாமே தேவைங்க. அதுல காந்திஜி, நேருஜி, லால் பகதூர் சாஸ்திரியார், இந்திரா காந்தி அம்மையார் எல்லாம் லைனா இருக்கும், பெரிய தலைவர்கள். கூடவே கடைசியில் ஒரு படம், அதான் இயேசுநாதர் படம். எல்லா படத்துக்கும் மாலை போட்டிருப்பாங்க, எல்லா படத்துக்கும் மாலை, இயேசுநாதர் படத்துக்கும் மாலை. உடலாமா நம்ம? அட அவங்கெல்லாம் செத்து போனவங்க, அவங்கெல்லாம் செத்துட்டாங்க. செத்து போயிட்டு அவங்கள அடக்கம் பண்ணிட்டு கல்லறை கட்டி சமாதி கட்டி எல்லாரும் வந்து போய் பார்க்குறாங்க எல்லா ஊர்களிலும். ஆனால் உலகத்திலே ஒரே ஒரு கல்லறை திறக்கப்பட்ட கல்லறை, உலகத்தில் இருக்கும் அத்தனை கல்லறைகளும் மூடப்பட்ட கல்லறை, ஒரே ஒரு கல்லறை இஸ்ரவேலிலே திறக்கப்பட்ட கல்லறை. அதுதான் எனது அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புனிதருடைய கல்லறை. அந்த கல்லறை திறக்கப்பட்டது. ஆகையினால ஆண்டவர் படத்துக்கு மாலை போட விடக்கூடாதுங்க. செத்து போன படத்துக்கு தான் மாலை போடுவாங்க, உயிர் உள்ள படத்துக்கு மாலை போட மாட்டாங்க. நம்மளுக்கெல்லாம் நல்ல ரத்தம், பச்சை ரத்தம் ஓடுது, துடிப்பு இருக்குன்னா நம்மளுக்குள்ள ஒரு வீரம் வேணும். எப்படி இதெல்லாம் இப்படி போட்டிருக்காங்க, தூக்கி தூக்கி எறியணும், அப்படி போட விடக்கூடாது. அதான் கிறிஸ்தவர்கள். அந்த வைராக்கியம் நமக்கு வேணும். அவர் செத்துப்போன தெய்வம் கிடையாது, ஜீவனுள்ள தேவன். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து வெற்றி வேந்தனாய் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த இயேசு, அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவரை குறித்து கத்துங்க. ஆமென். கத்துங்க. நான் கத்துற மாதிரி கத்துங்க. எனக்கு ஜீவன் இருக்கோ இல்லையோ கத்துவேன், எவ்வளவு நாளும் கத்துவேன். கத்தக்கூடாதுன்னு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் டாக்டர்ஸ், ஆனா நான் கத்துவேன். எனக்கு ஒண்ணுமே ஆகல. ஆண்டவருடைய சமூகத்தில் கத்தும்போது ஒன்றும் நடக்காதுங்க. வீட்டில் சண்டை போடுறோம், என்னென்னத்தையே பேசுறோம், அப்பெல்லாம் எல்லாம் நடக்கும். ஆனால் தெய்வ சமூகத்தில் வந்து கர்த்தருக்காக நின்று கத்தும் பொழுது, ஆண்டவரை குறித்து பேசும் பொழுது, ஆண்டவருக்காக மற்றவருடைய சமூகத்தில் சாட்சி பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதை கர்த்தர் வரவேற்கிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு நான் ஆண்டவருக்காக நிற்பேன். நான் ஆண்டவரை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லுவேன். ஆண்டவர் நாமத்தை நான் இந்த பரிசுத்த வார்த்தையிலே மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி நம்மை நாமே தெய்வ சமூகத்திலே நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் அனைத்தையும் ஒப்பு கொடுத்து காணிக்கையாய் படைப்போம். எல்லோரும் எழுந்து நிற்போம். இந்த வேளையிலே ஆண்டவரே, என்னையே காணிக்கையாய் அர்ப்பணம் செய்கிறேன், உம்முடைய பொற்பாத தண்டையில் படைக்கிறேன் அப்பா. கல்வாரியில் மரித்த இயேசு எங்கே, அடக்கம் செய்தவர் எங்கே, அவர் இங்கே இல்லையே, அவர் இங்கே இல்லையே, அவர் இங்கே இல்லையே, அவர் இங்கே இல்லையே. உயிர்த்தெழுந்தார், ஜெயித்தெழுந்தார், மரணத்தின் வாசல் தகர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார், ஜெயித்தெழுந்தார், மரணத்தின் வாசலை தகர்த்தெழுந்தார். கல்வாரியில் மரித்த இயேசு எங்கே, அடக்கம் செய்தவர் எங்கே, அவர் இங்கே இல்லையே, அவர் இங்கே
இல்லையே, அவரிங்கே இல்லையே, அவரிங்கே இல்லையே. மரணம் காணா ஜீவன் உண்டு, மோட்சம் தீரந்த மகிழ்ச்சி உண்டு. மரணம் காணா ஜீவன் உண்டு, மோட்சம் தீரந்த மகிழ்ச்சி உண்டு. துதிகள் நிறைந்த பாடலுண்டு, துதிகள் நிறைந்த பாடலுண்டு. துங்கவன் இயேசுவின் அன்பு உண்டு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தார், ஜெயித்தெழுந்தார், மரணத்தின் வாசல் தகர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார், எல்லோர் படம். மரணத்தின் வாசல் தகர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், ஜெயித்தெழுந்தார், மரணத்தின் வாசல் தகர்த்தெழுந்தார். கல்வாரியில் மரித்த இயேசு எங்கே, அடக்கம் செய்தவர் எங்கே, அவர் இங்கே இல்லையே, அவர் இங்கே இல்லையே, அவர் இங்கே இல்லையே, அவர் இங்கே இல்லையே. ஆமென். கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். மரித்த தெய்வம் நீர் மரித்தவர் அல்ல, ஜீவனோடு கூட எழுந்த தெய்வம். அப்படிப்பட்ட உண்மை தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஜீவனுள்ள தேவனுக்காக நாங்கள் எண்ணத்தை கொடுப்போம், எண்ணத்தை செய்வோம். ஆண்டவரே, எங்களையே காணிக்கையாய் படைக்கிறோம். அது மாத்திரமல்ல, எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறீரோ அதை நீர் செய்யும். கேளுங்க, ஆண்டவரே, என்னை கொண்டு என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறீரோ அதை நீர் செய்யும். நான் கை தூக்க சொல்ல போறதில்ல, நீங்க அர்ப்பணம் பண்ணுங்க. என்னை கொண்டு என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறீரோ அதை செய்யும். ஆண்டவரே, இந்த நாளிலே ஆலயத்திலே கடந்து வந்திருக்கிறேன், என்னை அர்ப்பணம் செய்கிறேன். இந்த பரிசுத்த வாரத்திலே யாரோ ஒருத்தருக்கு கர்த்தரே குறிச்சி சொல்லி ஆலயத்துக்குள்ள கூட்டிட்டு வருவேன். ஈஸ்டருக்கு ஆலயத்துக்குள்ள கொண்டு வருவேன். யாரோ ஒருத்தருக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சத்தியத்தை பிரசங்கம் பண்ணி உண்மையோடு கூட பேசி மற்றவர்களை அழைத்து கொண்டுகிற பணியிலே என்னையும் ஈடுபடுத்திக் கொள்ளும் அப்பா என்று சொல்லி நம்மை நாமே அர்ப்பணம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே, இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் அர்ப்பணம் செய்கின்றார்கள். அதை கர்த்தர் கேட்டு அவர்களுக்கு கிருபை பாராட்டும். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த 3 நாட்கள் கலந்து கொண்டு செய்தி கேட்டிருக்கிறார்கள். சத்தியம் அவர்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியம் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தட்டும். தம்முடைய பிள்ளைகள் வந்த வண்ணமாய் அல்ல, இன்றைக்கு புது சிருஷ்டியாய், புது ஆத்துமாவாய், இன்றைக்கு புதிய தரிசனத்தோடு கூட, புதிய விடுதலையோடு கூட, சரீரத்திலே, குடும்பத்திலே, எதிர்காலத்திலே, கையிட்டு செய்கிற பிரயாசங்களிலே ஏதோ ஒரு நன்மையை கருதி வந்திருக்காங்கல்ல, அந்த நன்மையை இந்த நாளிலே கர்த்தர் செய்து தம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு கூட, சந்தோஷத்தோடு கூட, ஆரோக்கியத்தோடு கூட இந்த இடத்தை விட்டு கடந்து போக உதவி செய்யும். ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆசீர்வதியும். அருமையான எங்கள் அன்பு போதகரையா, அவரது மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்களுக்கு நல்ல சுகம்பலன் தீர்க்காழைத்தாரும். கமிட்டி அங்கத்தினர்களை ஆசீர்வதியும். குடும்பங்களை ஆசீர்வதியும். choir மெம்பர்ஸை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ற அருமையான சகோதரனை ஆசீர்வதியும். ஆண்டவரே, வந்திருக்கின்ற ஒவ்வொரு ஆண்களையும், பெண்களையும், பெரியோரையும், சிறியோரையும்
தனித்தனியாய் பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். பெருத்த ஆசீர்வாதத்தோடு கூட இந்த இடத்தை விட்டு கடந்து போக உதவி செய்யும். எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்கு மாத்திரமே. நீரே அதற்கு பாத்திர. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே செபித்து ஜெயம் எடுத்துக் கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சிறப்பான நாளிலே இன்று முதற்கொண்டு பரிசுத்த வாரத்தை நாம் துவங்குகின்றோம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதையின் மீது பவனியோடு கூட எருசலேமுக்கு செல்லுகிற ஒரு நிகழ்ச்சி. அதற்கு பயன்படுத்திய பொருள் கழுதை. எருசலேம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய முறை சொல்லியிருப்பேன் நான். ஏர் ஷலோம், எரு ஷலோம் அப்படின்னா எபிரேய மொழியில் ஏர் அப்படின்னா ஹீர், ஏர் அப்படின்னா சிட்டி, ஷாலூம்னா சமாதானம். இப்போ எந்த நகரத்துக்கு போறாரு? இயேசு கிறிஸ்து சமாதான நகரத்துக்கு போறாரு. அங்க என்ன இல்லை? சமாதானமே இல்லை. மக்கள் எல்லாம் அழுது நிற்கிறாங்க, கண்ணீர் விட்டு நிற்கிறாங்க, புலம்பி நிற்கிறாங்க. அங்க சமாதானமே இல்லை. எருசலேம் நகரம் என்று சொன்னால் நீதியின் நகரும், பரிசுத்த நகரும், சமாதானத்தின் நகரும். இப்போ எருசலேமுக்கு போனால் அங்கே எல்லா அட்டூழியமும் அங்கே தான் இருக்கு. ஏழை எளிய மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள். அப்போ இயேசுசாமி அங்கே போறார். அவர் போய் என்ன தம்ம சொல்றாரு? எருசலேமே எருசலேமே என்ன சொல்றாரு? உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்திலாகிலும் நீ மனம் திரும்ப கூடாதா என்று சொல்லி எருசலேம் நகரை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். இன்றைக்கு எருசலேம் நகரமாகிய நம்முடைய ஆலயத்துக்கு ஆண்டோர் பவனி வந்தார். வந்தாரா? கட்டாயமா வந்தாரா? இப்போ பவனி வருகிற பொழுது அக்கா சொன்னது போல கழுதையினுடைய முக்கியத்துவத்தை சொன்னாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அங்க போங்க, அது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க, கொடுத்துருவாங்க. அப்படிதான் சொன்னாரு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த கழுதை எனக்கு வேணும், அசிங்கமான கழுதை வேணும் அப்படின்னாரு. அக்கா சொல்ற கழுதை எப்படி இருக்கும்? அசிங்கமானது, விரும்பப்படாதது, கேவலமானது, எல்லாரும் வெறுக்கிற ஒண்ணு. நாம் அவருக்கு கழுதையா மாற போறோம். ஆண்டு ஒண்ணுதான் கேட்கிறாரு, என்னதான் கேட்கிறாரு? நீ எனக்கு வேணும். அப்படி கழுதை மீது ஒரு வரப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா ஜனம் நிறைய கூட்டம். அந்த ஜனக்கூட்டத்தில் பார்த்து கேட்கிறாரு, இங்க என்ன நடக்குது? யார் இவர்? இன்னைக்கு இதே கேள்வியை நீ வெளியே போன உடனே திலக் நகரில் வேடிக்கை பார்த்த அத்தனை பேர் உங்களை பார்த்து கேட்பாங்க, குருத்தோலை தூக்கின்னு போனியே, கையில் என்னவோ? குருத்தோலை கூட சொல்ல மாட்டான், இன்னும் ஒரு இலையை தூக்கிட்டு போனியே, ஒரு கழுது வர வந்துச்சு, பேண்டெல்லாம் அடிச்சுன்னு போனீங்களே, யார் அது? எதுக்காக தூக்கிட்டு போனா? சும்மாரியா, அது எங்கள் எம்எல்ஏ, இந்த ஊர் கவுன்சிலர். அப்படிதானே தூக்கிட்டு வந்து நம்ம. டச் யுவர் ஹார்ட் அண்ட் டெல் மீ வெரி ஓப்பன்லி, யார் இது? யார் கழுது? இது தூக்கின்னு போன இந்த ஓலை, யார் இவர்? நாளைக்கு கேட்டு நம்ம என்ன சொல்ல போறோம்? எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும், டேய் இவர் தாண்டா என் வாழ்க்கையை மாத்திட்டாரு,
சொல்ல முடியுமா? இவர் தானே என் வாழ்க்கை மாத்திட்டாரு. அவன் அடுத்த வருஷம் கூட பவனிக்கு வருவான். ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்று கோயிலுக்கு வருவான். அவர் யார்? அவரு உன்னை மாத்திட்டாருன்னா என்னையும் மாத்துவாரா? யார் இவர்? என்னை மாற்றியவர். சேஞ்சஸ் இருக்கா? எப்பாவது மாற்றி இருக்கிறாரா? அந்த அனுபவம் இருக்கா? இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம பாரம்பரியமா வாடகைக்காக அக்கா சொன்னது போல வெள்ளை அடிக்கப்பட்ட கலரை போல நம்ம குருத்தலை தூக்கின்னு வருமா? ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா? உன்னை பார்த்து உன் பக்கத்தில் இருக்கிறவன் ஐயோ இந்த குருத்தோலை நானும் தூக்கிட்டு வரேன் யாராவது சொல்ல முடியுமா? உன்னை பார்த்தா ஓடி ஒளிரான். இது தாங்க குருத்தோலை. குருத்தோலை வெளியே வந்து குருத்தோலை தூக்கின்னு வெறும் வேடிக்கை பார்ப்பதற்காக அல்ல, வருஷத்துக்கு ஒரு முறை சடங்குக்காக அல்ல. உன்னை பார்த்து மக்கள் கேட்கிறார்கள், இவர் யார்? இவர் யார்? தைரியமா சொன்னோம், இவர் தான் என்னை மாற்றி அமைத்தேன் ஆண்டவர். உன்னையும் மாற்றுவார், உன்னையும் மாற்றுவார். அது மாதிரி எத்தனை பேர் 60 வருஷத்துல நம்ம காமிச்சு கொண்டு வந்து கொடுத்து பாருங்களேன். இதுதான் என் சுவிசேஷம். உன்னை பார்க்கிறவர்கள், உன் வாழ்க்கையை பார்க்கிறவர்கள், உன் நடத்தையை பார்க்கிற உன் சொல் பார்க்கிறவர்கள், அவர்கள் கிறிஸ்துவை பார்ப்பார்கள். இந்த அனுபவம் நமக்கு வேணுங்க. வெறும் குருத்தொலை வருஷத்துக்கு ஒரு முறை தூக்கிட்டு வர்றது, குருத்தொலை செலவு பண்றதில்ல. குருத்தொலை சுமக்கிற நீங்கள நானும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பார்க்கணும். அப்படி இல்லைன்னா ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்த்து பரிதாபமாக அழுவார். உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்தில் ஆகிலும் நீ மனம் திரும்ப கூடாதா என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுவார். இது மனம் திரும்பதின் காலம். எச்சரிப்பை கொடுக்கிறார். உங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கட்டும். உன் வீட்டு பக்கத்தில் திலக்கு நகரில் வாழ்கிற இடத்துல உன்னை பார்த்த உடனே சொன்ன இவங்க கிறிஸ்துவங்கடா. அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் பாருங்களேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை வாழ கடவுள் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். மீண்டும் கூட நான் ஒரு விசை அக்கா அவர்களுக்கு கொடுத்த நாட்டுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று 437வது பாடல் வழியாக நம்முடைய நிசையா விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். செய்தாலும்
சபையார் உட்காருவோம். சபையின் அறிவிப்புகளை வாசிக்க கேட்போம். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்குரிய திருசபையின் விளம்பரங்கள். நடைபெற்று வந்த லெந்து நாட்கள் தியான வழிபாடுகள் இந்த கடைசி வாரமாகிய வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் மற்றுமாக இந்த நாளிலே குருத்தோலை ஞாயிறாக அனுசரிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவனியாக வருகின்ற இந்த நற்கருணை திருவிருந்த வழிபாட்டினையும் ஏற்று சிறப்பாக வழிநடத்தி வருகின்ற திருசபையின் ஆயர் அவர்களுக்கு திருசபையின் அன்பார்ந்த விசுவாசிகளின் சார்பாகவும் மற்றும் பரிபாலன குழுவின் சார்பாகவும் இந்த நன்னாளின் நல் வாழ்த்துக்களையும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அழைப்பினை ஏற்று முந்தின நாள் நேற்றைய தினம் இந்த சிறப்பான நற்கருணை திருவிருந்து நன்னாளிலும் கூட திருமறையின் அடிப்படையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்து திருமதி சாந்தி சாலமன் அவர்களுக்கு திருசபையின் ஆயர் அவர்களின் சார்பாகவும் அன்பார்ந்த விசுவாசிகளின் சார்பாகவும் மற்றும் பரிபாலன குழுவின் சார்பாகவும் இந்த நன்னாளின் நல் வாழ்த்துக்களையும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரி அவர்களோடு கூட இந்த 3 நாட்களிலும் கூட இசைக்கருவியை வாசித்து நல்ல பாடல்களை பாடிய 2 சகோதரிகள், அவங்க பேர் தெரியாது எனக்கு. இந்த சகோதரிகளும் கூட இந்த நன்னாளின் நல் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரி அவர்களை ஒழுங்கு செய்து கொடுத்த சகோதரர் ஆரோன், அவர் நமக்கு புதியவர் அல்ல. பிஷப் காட்டன் கேர்ள்ஸ் ஹைஸ்கூலில் 35 வருடம் அவர் மேனேஜராக ஊழியம் செய்து ஓய்வு பெற்ற சகோதரர் என்பது குறிப்பிடத்தக்கது. சகோதரர் அவர்களுக்கும் கூட ஆயர் அவர்களின் சார்பாகவும் விசுவாசிகளின் சார்பாகவும் மற்றும் பரிபாலன குழுவின் சார்பாகவும் இந்த நன்னாளின் நல் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரர் எங்கே இருக்காரோ தெரில. உதவியாக செயல்படுகின்ற திரு ஷாம்ராஜ் மற்றும் டேவிட், இந்த பிள்ளைகளும் கூட இந்த நன்னாளின் வாழ்த்துக்களையும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வழிபாட்டில் பங்கு பெற்று சமாதான வாழ்த்து கொடுப்பவர்கள் திரு குணசேகர், திருமதி தனபாகியம் குணசேகர், திரு ஜீவா மற்றும் திருமதி திவ்யா. காணிக்கை எடுப்பவர்கள் திரு பிரதாப், திருமதி ஜான்சி பிரதாப், திரு ரமேஷ் மற்றும் திருமதி சம்பத் குமாரி. திருவிருந்து பாத்திரம் கொண்டு வருபவர்கள் திருமதி அனிதா ஜோசப், திரு டி பூபாலன், திருமதி ஞானசி மற்றும் திருமதி மார்கரெட் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பரிசுத்த நாட்களின் வழிபாடுகளின் விவரம்: நாளை முதல் திங்கள், செவ்வாய் மற்றும் புதன்கிழமை நற்கருணை வழிபாடுகள் மாலை 6:30 மணிக்கு ஆரம்பமாகும். அந்த நற்கருணை பரிசுத்தவார நற்செய்தி கூட்டங்கள் பங்கு பெற்று செய்தியை பகிர்ந்து கொள்ள வருகை தருவார்கள் பாஸ்டர் லூக்கா சேகர் என்பது குறிப்பிடத்தக்கது. 18ஆம் தேதி வியாழக்கிழமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே நற்கருணை திருவிருந்து அந்த நாளிலே வியாழனாக அனுசரிக்கப்படும். அன்றைய வழிபாடு மாலை 6:30 மணிக்கு ஆரம்பமாகும். அன்றைய வழிபாட்டில் பங்கு பெற்று திருமறை பாடம் வாசிப்பவர்கள் திரு ஜான்தாஸ் சங்கீதம் 116 முதல் கடைசி வரையில்
முதல் பாடமாக திருமதி நகோமி பிரவீன் யாத்ராகமம் 12:1-7. இரண்டாம் பாடமாக திருமதி பிரியா அசோக் 1 கொரிந்தியர் 11:23-34. மூன்றாம் பாடமாக திரு வை குணசேகர் மார்க் 14:7-25. சமாதான வாழ்த்து கொடுப்பவர்கள் திரு சந்தேஷ், திருமதி மோனிகா சந்தேஷ் மற்றும் ஷேரன். காணிக்கை எடுப்பவர்கள் திரு ஜான், திரு ஜோஷ்வா, திரு அனில் மற்றும் ஸ்டாலின். திருவருந்து பாத்திரம் கொண்டு வருபவர்கள் திரு ஜேக்கப், திருமதி ஜெயஸ்ரீ ஜேக்கப், திருமதி ஷீலா மற்றும் திரு மெல்வின். 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை தியானம் காலை 11:30 ஆரம்பமாகும். அறிவிக்கப்பட்ட இந்த அனைத்து நாட்களிலும் கூட குறிக்கப்பட்ட நேரங்களில் அன்பார்ந்த விசுவாசிகள் ஒவ்வொருவரும் கூட தவறாமல் பங்கு பெறும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மரித்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்த திருநாள் ஈஸ்டர் பண்டிகை 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும். அந்த சிறப்பு வழிபாட்டிலும் கூட விசுவாசிகள் ஒவ்வொருவரும் தவறாமல் பங்கு பெறும்படியாக அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள். அந்த நாளிலே ஏற்கனவே நமக்காக கொடுக்கப்பட்ட சுயவிருப்பு உண்டிகள், இந்த நாளிலே கொடுக்கக்கூடிய உதாரத்துவமான கவர் காணிக்கைகளை படைக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்றைய வழிபாட்டில் பங்கு பெற்று திருமறை பாடும் வாசிப்பவர்கள் திரு ராஜன் பாபு, சங்கீதம் 16:1 முதல் கடைசி வரையில். முதல் பாடமாக திருமதி ரேகா, 2 சாமுவேல் 22:1-20. இரண்டாம் பாடமாக திருமதி கவிதா ஜோசப், 1 கொரிந்தியர் 15:20-28. மூன்றாம் பாடமாக திரு என் ஜோசப், மார்க் 16:1-11. சமாதான வாழ்த்து கொடுப்பவர்கள் திரு சுதீப், மிஸ் சங்கீதா, திரு அருண்குமார் மற்றும் பெட்டிஷா ஜோசப். காணிக்கை எடுப்பவர்கள் திருசபையின் வாலிப பிள்ளைகள் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவனு பாத்திரம் கொண்டு வருபவர்கள் திரு இயேசு, திருமதி வனிஜா இயேசு, திரு டி சேகர் மற்றும் திருமதி ஜெயமணி சேகர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருசபையாருக்கு ஒரு 3-4 முக்கியமான அறிவிப்புகள். இந்த நாளிலே மகளிர் மன்றத்தின் சார்பாக கொடுக்கக்கூடிய, அதாவது டிஃபன், போட்டி குர்மா மற்றும் இட்லி ஒரு பிளேட் 100 ரூபாய் வீதம் விற்கப்படும். வருகின்ற 27ஆம் தேதி கர்நாடக மத்திய மண்டலத்தின் சிட்டி ஏரியா விமென்ஸ் ஃபெலோஷிப் ஜோனல் மீட்டிங் வில்சன் கார்டன் பகுதியில் இருக்கின்ற சாந்தி தேவாலயத்தில் மாலை 4 மணிக்கு வைத்து நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் பங்கு பெற உரியவர்கள் தவறாமல் பங்கு பெறும்படியாக பட்சமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த நாளிலும் கூட திருசபையின் சார்பாக கொடுக்கக்கூடிய காஃபி, டீ அது ரத்து செய்யப்பட்டு அதற்கு மாறாக ஜூஸ் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் கூட பொறுமையாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் தாராளமாக குடிச்சிட்டு போகும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்னொரு முக்கிய அறிவிப்பு, வெள்ளிக்கிழமை நடைபெறுகின்ற அந்த மும்மணி தியான வழிபாடு 11 பேர் நீங்கள் பைபிள் ரீடிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க. ஐயரும் அனௌன்ஸ் பண்ணுறாரு, நானும் பண்ணுறேன். அது என்னன்னா, எந்த ஒரு முன் அறிவிப்பும் இன்றி ஆராதனை நடத்தப்படும். போன உடனே என்ன பண்ணுறீங்க, பைபிள் எடுக்கிறீங்க, டீட்டெயில்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறீங்க, அப்புறம் வாசிக்கிறீங்க. இங்கே குறிக்கப்பட்ட இதுக்கு எந்த ஒரு மதிப்பும் கிடையாது. அதுக்காக மனதில் கொள்ளுங்க. இந்த வெள்ளிக்கிழமை படிக்கின்ற ஒவ்வொருவரும் கூட இதை மனதில் கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கடந்த வாரத்தின் காணிக்கை விவரம், அதற்கு முன்னாக
இன்று ஸ்தோத்திர காணிக்கை கொடுத்தவர்களின் விவரம். இன்று ஸ்தோத்திர காணிக்கை கொடுத்தவர்களின் விவரம்: திருமதி தேவகிருபை ஸ்டான்லி சத்யகுமார் அவர்கள் 500 ரூபாய், திரு டி சாமுவேல் பஞ்சரத்னம் அண்ணன் அவர்கள் ஜபிக்கும்படியாக 100 ரூபாய் ஸ்தோத்திர காணிக்கை, திரு ஜான் வயலட் ராணி குடும்பத்தார் ஜபிக்கும்படியாக 500 ரூபாய் ஸ்தோத்திர காணிக்கை, திருமதி ராதா, இந்த சகோதரி பல வாரங்களாக சுகவீனமாக இருந்து வருகின்றார், குறிப்பாக இந்த சகோதரிக்காக ஜபிக்கும்படியாக 100 ரூபாய் ஸ்தோத்திர காணிக்கை கொடுத்திருக்கின்றார்கள். சகோதரி அவர்களும் கூட அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். இந்த சகோதரிக்காக உங்களுடைய குடும்ப ஜபத்திலும் தனி ஜபத்திலும் அனுதினமும் நீங்கள் ஜபிக்கும்படியாக தயவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சகோதரி அவர்களை. திருமதி ஜெயா ஜெகநாதன் 100 ரூபாய், திருமதி கலா சுவாமிதாஸ் 200 ரூபாய். நடைபெற்று வருகின்ற ஊழியத்திற்காக பணம் கொடுத்தவர்களின் விவரம்: திருமதி சாந்தி சின்னதுரை 200 ரூபாய், திருமதி அனிதா சுரேஷ் 500 ரூபாய், திருமதி மாலத்தி சம்பத் அவர்கள் 1000 ரூபாய். ஈஸ்டர் அன்று திருசபை பூக்களால் அலங்கரிக்கப்படுவதற்காக காணிக்கை கொடுத்தவர்களின் விவரம்: திருமதி மேரி வாசு குடும்பத்தினர் 5000 ரூபாய், பெயர் வேண்டாம் என்கின்ற சகோதரி 1000 ரூபாய், திரு இயேசுதாஸ் 1000 ரூபாய், திருமதி ராணி ஆசீர்வாதம் 500 ரூபாய், திரு லூசன் கவிதா 500 ரூபாய், திருமதி கமலா விக்டர் ஜான் 2000 ரூபாய், திருமதி ஜெயமணி சேகர் குடும்பத்தினர் 1000 ரூபாய் மற்றும் திரு தனபாகியம் குணசேகர் குடும்பத்தினர் 5000 ரூபாய். கொடுத்த குடும்பங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. இந்த ஊழியம் இன்றையோடு நிறைவு. நாளை, மறுநாள் மற்றும் புதன்கிழமை, வியாழன், வெள்ளி அன்று நடைபெறுகின்ற ஊழியங்களில் திருசபையின் அலங்கரிக்கப்படுவதற்காக பணம் கொடுக்கிறவர்கள் கொடுக்கும்படியாக தயவன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கடந்த வாரத்தின் காணிக்கையின் விவரம்: பை காணிக்கை வெள்ளி, சனி மற்றும் கடந்த ஞாயிற்றுக்கிழமையின் விவரம் 29,296 ரூபாய். மாதாந்திர சந்தா 18,000 ரூபாய். கட்டிட நிதி 10,000 ரூபாய். சூத்திர காணிக்கை 1,500 ரூபாய். செகண்ட் பேக் கலெக்ஷன் 1,350 ரூபாய். வாலிபர் சந்தா 200 ரூபாய். சண்டே ஸ்கூல் 1000 ரூபாய். எஜுகேஷன் என்டோமினேஷன் ஃபண்ட் 13,600 ரூபாய். மொத்தம் 74,946 ரூபாய். பேங்க் ரெமிட்டன் ஜென்ரல் அக்கௌண்ட் 49,996 ரூபாய். செகண்ட் பேக் கலெக்ஷன் 1,350 ரூபாய். கட்டிட நிதி 10,000 ரூபாய். எஜுகேஷன் என்டோமினேஷன் ஃபண்ட் 13,600 ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு முக்கியமான அறிவிப்பு: சம்மர் வெக்கேஷன் திருசபையின் சார்பாக நடைபெறக்கூடிய விபிஎஸ் வருகின்ற 22ஆம் தேதி முதல் ஆரம்பமாகும். அடுத்த வாரம் இதனுடைய முழு விவரங்கள் அறிவிக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வழங்கப்படுகிறது. எல்லா ஆலயத்திலும் இந்த பரிசுத்த வாரத்தில் தான் நற்செய்தி கூட்டங்களுக்கு வாங்க. பரிசுத்த வாரம் வந்தால் வெளியே இந்த ஊழியக்காரர் கூப்பிட்டு ஒரு 3 நாள் கூட்ட வைப்பாங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த 4 வருடங்களும் நம்முடைய ஆலயத்தில் ஒவ்வொரு வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்களும் சிறப்பு நற்செய்தி ஆளர்களை கூட்டம் நடத்துகின்றோம். நாளை மறுநாள், அதற்கு அடுத்த நாள், திங்கள், செவ்வாய், புதன் 3 நாட்களும் நம்மோடு கூட அவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாய் வருகின்றவர்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அன்பு சகோதரர் பாஸ்டர் லூக்கா ஷேவர் அவர்கள் இந்த வாழ்வை மாயும் அந்த பாடலை பாடியவர்கள், எழுதி பாடியவர்கள். அவருடைய சாட்சியோடு கூட அவனுடைய செய்தி சொல்ல போகிறார்கள். அவருடைய சாட்சி அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும், அநேகருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய சாட்சியினால் அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே தயவு செய்து நாளை, செவ்வாய், புதன் 3 நாட்களும் கட்டாயமாக நீங்கள் ஜெபத்தோடு கூட கலந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். பொதுவாக என்ன செய்வாங்கன்னா, அந்த பரிசுத்த வாரத்தில் கோயிலுக்கே வரமாட்டாங்க,
வியாழக்கிழமை மட்டும் வந்து கம்யூனியன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது என்னன்னு தெரில, ஏன்னா மேஜிக் ஷோ எனக்கு தான் என்னன்னு தெரில. 7 மணிக்கு வேலைக்கு போகிற வந்து 7 மணிக்கு வந்து அதுக்காகவே வந்து கம்யூனியன் எடுக்கிறதுக்கு மார்க்கெட்டுக்கு பொருள் கிறிஸ்மஸ்க்கு வந்து ரிஜிஸ்டர் பொருளெல்லாம் வாங்கிட்டு அதுக்காக வந்து கம்யூனியன் எடுக்கிறதுக்கு. இது மந்திர மாயம் இல்லை, சாத்திர சடங்கும் இல்லை, புரிஞ்சுக்குங்க. அதனால் இந்த பரிசுத்த வாரத்தை பரிசுத்தத்தோடு ஜபத்தோடு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் பங்கேற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி அனைத்து நாட்களிலும் நீங்கள் ஜபத்தோடு கூட கலந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த குருத்தோலை ஞாயிறு அனுசரிப்பதற்கு உதவி செய்த எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். கடினமாய் உழைத்த அனைத்து பிள்ளைகளுக்கும், இது சிறப்பாக நடைபெற உதவி செய்த அனைத்து கமிட்டி அங்கத்தினர், செக்ரட்டரி, ட்ரெஸரர், அனைத்து கமிட்டி அங்கத்திற்கும் நான் நன்றி சொல்கிறேன். சிறப்பாக இந்த கன்வென்ஷன் நடப்பதற்கு உதவி செய்த அனைத்து பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர், திருச்சபை மக்கள், நீங்கள் கொடுத்த உதாரத்தோனான காணிக்கையினாலும் இந்த கூட்டங்கள் நடத்த கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அதுக்கு மேலாக நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். இன்னும் நடக்கப் போகிற எல்லா ஆராதனையிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைவாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே உங்கள் அனைவரின் சார்பிலும் மீண்டும் ஒரு விசை கூட அக்கா அவர்களுக்கும் அவரோடு கூட வந்திருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் நான் உள்ளத்தின் ஆழத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நம்முடைய திருச்சபையின் சார்பிலே நான் அவர்களை அன்போடு கூட வரவேற்று கௌரவப்படுத்த விரும்புகின்றேன். அதே போல் அன்பு சகோதரர் ஆரோன் அவர்களுக்கும் நம்முடைய ஈட்டன் மெமோரியல் குடும்பத்தின் சார்பில் உள்ளத்தின் ஆழத்தவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ஒரு நல்ல மிஷினரி, ஊழிய வாஞ்சி உள்ளவர், ஊழிய பாரம் உள்ளவர்கள். அநேக வாலிப பிள்ளைகளை ஊழியத்துக்கென்று உற்சாகப்படுத்தக்கூடியவர்கள். ஒருவேளை இந்த நாளிலே அவர்கள் குடும்பமாக இந்த ஆனந்திலே அவர்கள் பங்கு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நான் உள்ளத்தின் ஆழ்த்த நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய முதல் ஊழியம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது என்னை உற்சாகப்படுத்தியவர் அவர்தான். ஒருவேளை நான் எனக்கு ஒரு நல்ல ஊழியக்காரனாய் நின்று கொண்டிருக்கேன் என்று சொன்னால் ஆரம்ப நாட்களிலே அவர்கள் என்னோடு கூர்ந்து என்னை உற்சாகப்படுத்தினார்கள். அவங்களுடைய ஊழியத்தில் அதிகமாக நான் உழைத்த, என்னை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள், என் குடும்பத்தை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள். 30 ஆண்டுகள் கழித்தும் நாங்கள் இன்றும் அந்த ஊழியத்தின் பாதையிலே இணைந்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே அவர் வந்திருப்பது பெருத்த மகிழ்ச்சி. இந்த நாள் 3 நாட்கள் ஊழியம் நிறைவேறுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அவர்கள்தான். இந்த நாளிலே அன்பு சகோதரன் ஆரோன் இருந்தால் நீங்கள் தயவு செய்து முன்னே வரும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். திருமண அறிக்கை. நம்முடைய திருச்சபை சார்ந்த காலம் சென்ற திரு ஜான், திருமதி சம்பத் குமாரி, இவருடைய குமாரன் திருநிலை செல்வன் ஜே ரமேஷ் என்கிற வாலிபனுக்கும், சென்னை பேராயும் பருவத்தூர் பாஸ்டேட் சபையை சார்ந்த திரு வெங்கடேசன், திருமதி சுசீலா, இவருடைய குமார்த்தி திருநிலை செல்வி மாலுத்தி என்கின்ற வாலிப பெண்ணுக்கும் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சட்டப்படியும் திருச்சபையின் ஒழுங்குப்படியும் இந்த 2 பிள்ளைகளும் திருமணத்தில் சேரக்கூடாதபடி ஏதாகிலும் நியாயமான தடைகள் தெரியுமானால் அதை திருச்சபையின் போதகருக்கு எழுத்து வடிவில் எழுதி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது இவர்களுக்கு முதலாவது அறிவிப்பு. அப்பம் பகுதிக்காக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். பக்கம் 27. இதோ சகோதர சகோதரி ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியினால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். கர்த்தருடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. நம் அனைவரும் நின்ற வண்ணமாக இருந்து பாமாலையிலே 249வது பாடல்
அதைத் தொடர்ந்து 265வது பாடல், கீர்த்தனையில 163வது பாடல், 169வது பாடல். இந்த பாடல்கள் நாம் பாடுகின்ற பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் நம் ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்வோம்.
ஞானம் தா